எதை நினைச்சு இன்னைக்கு நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, அந்த சூழ்நிலையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாற்றுவார். அன்றைக்கு அந்த நாயின் ஒரு விதவைக்கு செய்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு தான் இருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நினைச்சு கவலைப்படுறீங்களா? இல்ல உங்க குடும்ப சூழ்நிலையை நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு, இல்ல உங்க கணவனை நினைத்தோ, இல்ல உங்க மனைவியை நினைத்தோ, ஏதோ நினைத்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் மேல மனதுருகி என்ன செய்ய போறார்ன்னு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க எதை நினைச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் இதெல்லாம் மாறிராதா, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிராதான்னு நினைச்சு நீங்க எதை நினைச்சு நீங்க கலங்குறீங்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து அன்றைக்கு அந்த நாயின் ஒரு விதவைக்கு மனதுருகி ஒரு அற்புதத்தை செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு அற்புதம் செஞ்சு உங்களை ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார். அன்றைக்கு அந்த தாயை மகிழ்வித்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் மகிழ்விக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். எனவே அழாதிருங்கள்.